இந்த வீடியோ வந்து செல்லப்பிராணி வச்சுக்கிறவைக்கு அதுலேயும் டொரண்டோ ஏரியாவை சுற்றி இருக்கிறவைக்கு என்னட்ட வந்து ஒரு பையன் இருந்தான் மல்டிபூடல் கோகோ. அவன் இறக்கும் போது அவனுக்கு 11 வயசு மட்டும் வடிவாக இருந்தான். அது பிறகு இல்லாமல் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் கொண்டு போய் முடியாத அந்த பட்சத்தில் வந்து ஊசி போடுவோம் அப்படின்னு சொல்லி ஊசி போடுறது யூத்தனைஸ் பண்ணுறது அவங்கள வந்து ஊசி போட்டு அது ஒரு கஷ்டமான விஷயம். ஸோ அதுக்கெல்லாம் புக் பண்ணியாச்சு நாங்கள். ஸோ அதில் முக்கியமான விஷயம் பிள்ளையர் சொல்லிட்டுனா அம்மா பிள்ளைய அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் அவனுக்கு பார்க்கிங் ரோட்டில் நிப்பாட்டினாலே தெரியும் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு கொண்டு போயிடணுமெண்டாலும் உடம்பெல்லாம் நடுங்க துவங்கும். ஸோ அவனுக்கு பிடிக்காது அந்த இடம். அப்போ பிள்ளை சொன்னால் அங்கே போனால் பிள்ளை பயத்தில் இருக்கைக்குள்ளே சாக வேண்டாமா அப்படின்ட்டு சொல்லி அப்போ வீட்டை வந்து டாக்டர் வரட்டுமாடா. அப்போ நானுமா எல்லாருக்கும் ஃபோன் அடித்து பார்த்தா ஒரு டாக்டர் ஓமண்டேர் வீட்டை வேறு. ஸோ புக் பண்ணியாச்சு. அந்த அப்பாயின்மெண்ட்டுக்கு 2 நாளைக்கு முதல் அவன் பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டான். ஸோ அதனால் ஒரு மன திருப்தி. ஸோ அதில் 2வது ஒரு விஷயம், அப்போ செத்தவுடன் இது வந்து கன பேருக்கு தெரியறதில்லை, இங்கே வந்து பெட்டுக்கண்டு சொல்லி ஃபியூனரல் ஹோம் இருக்கு ஆக்ஸ்பிரிட்ஜில். ஸோ அதனால தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம். ஹாஸ்பிட்டல் டொரண்டோலையும் இருக்குது, இங்கே டேகத்துலேயும் இருக்குது. ஸோ அங்கே கொண்டு போனால் அங்கேயும் சொல்லிட்டுனா பிள்ளை சேர்த்துட்டுது அப்படின்னு சொல்ல இந்த ஆக்ஸ்பிரிட்ஜு அடித்து அவங்கள சொன்னோம் பிள்ளைய கூட்டி கொண்டு போய் நாங்கள் உங்கள்கிட்ட தான் வந்து நாங்கள் க்ரிமேஷன் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்ல அவங்க வந்த அடுத்த நாள் பிள்ளையை கூட்டி கொண்டு போய் ஆனால் என்னென்னு சொன்னால் 5 நாள் ஆச்சு எங்களுக்கு புக்கிங் டைம் தர அவ்வளவு பிஸி. ஸோ அங்கே வந்து விசிட்டேஷன் ஒரு 10 பேர் போனாங்க. போய் அதில் இருந்து 2-3 மணித்தியாலம் பிள்ளையோட இருந்து போட்டு அவனை அதில் எரிச்சிட்டு நீங்கள் எரிக்கலாம் இல்லாட்டி தாக்கலாம். ஒரு 3 மணித்தியாலத்தால் திருப்பி வேறு சாம்பல் தந்துச்சுன்னா. ஸோ அந்த சின்ன கிளிப் ஒன்று போடுறேன் பாருங்க. என்னென்னு சொன்னால் அதில் செய்யும் போது கஷ்டமாக இருக்குது, அதில் கொண்டு போய் வைக்கும்போது அது கஷ்டமாக இருக்கும். ஆனால் மனம் வந்து கடைசியில் திருப்திப்படுது. ஸோ அதுதான் இம்பார்ட்டன்ட் இதில். இவன் தான் என்னுடைய முதல் பையன் கோகோ. இவன் பிள்ளைகள் வளரும்போது அவனும் இருந்தது ஒரு எங்களோட குடும்பத்துக்கே ஒரு அழகான ஒரு வாழ்க்கையும் சந்தோஷமும் நிறைஞ்சிருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணினோம் அவனோட. அவருக்கு கார் ரைட்ஸ்ண்டா விருப்பம், காரண்டா விருப்பம். ஸோ க்யூட் பாய். இவர் தான் தாத்தா. கடைசி அம்மா தாத்தாவை விசிட் பண்ணிட்டு வந்தான். அப்புறம் 11வது பர்த்டே செய்தோம். ஸோ அதுக்கு பிறகு வந்து ஆக்ஸ்பிரிட்ஜில் போய் அவற்றை இறுதி ஊர்வலம் அவருக்கு சமைச்செல்லாம் கொடுத்து அவருக்கு விருப்பமான சாப்பாடெல்லாம் சமைச்சு அதில் வச்சுனாங்க. தவப்பந்தான் கொல்லி வச்சேர். ஸோ ஒரு திருப்தியாக இருந்துச்சு. வி மிஸ் யூ குஞ்சு, லவ் யூடா.